வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஒரு நாட்டு அரசன் தனக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையே என்று மிகுந்த கவலையுற்றான். வயது ஆக ஆக அவனுடைய கவலை அதிகமானது. ஒரு நாள் நாட்டு மக்களை சந்தித்து தன்னுடைய கருத்தை நாட்டு மக்களிடம் தெரிவித்தான். எனக்கோ வயதாகிவிட்டது. எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆட்சி செய்ய எனக்கு வாரிசென்று யாரும் இல்லை. எனவே இந்த நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு போட்டி வைக்கப் போகிறேன். அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவரைத்தான் என்னுடைய வாரிசாகவும் இந்த நாட்டின் அடுத்த அரசனாக அறிவிக்கப் போகிறேன் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து 4 நாட்களாக போட்டிகள் நடத்தப்பட்டன. பல இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களில் திறமைமிக்க 2 இளைஞர்களை அந்த அரசன் தேர்வு செய்தார். ஒரு நாட்டின் அரசனுக்கு உடல் வலிமை மட்டும் போதாது, மன வலிமையும் அறிவுத்திறனும் மிக முக்கியம். உங்கள் இருவரில் யார் அதை பெற்றுள்ளீர்கள் என்பதை நான் ஆய்வு செய்ய வேண்டும் என்று மன்னர் கூறினார். மன்னர் அந்த 2 வாலிபர்களுக்கும் சமையல் பாத்திரங்கள் மற்றும் 3 மாதங்கள் சாப்பிட தேவையான சோளங்கள் இவைகளை கொடுத்து, இந்த ஊரின் எல்லையில் உள்ள 2 தீவுகளில் நீங்கள் தனித்தனியாக தங்க வைக்கப்படுவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 3 மாதங்களுக்குரிய அந்த சோள தானியத்தை நீங்கள் சமைத்து சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டும். உங்களில் யார் நீண்ட நாட்கள் அந்த சோள தானியத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்கிறீர்களோ அவர்தான் இந்த நாட்டின் அடுத்த அரசன். உங்களிடம் உள்ள தானியங்கள் தீர்ந்தவுடன் பச்சை மட்டையை கொளுத்தி அந்த தீவில் புகையை உண்டாக்க வேண்டும். அந்த புகையை நீ பார்த்துவிட்டு அந்த எல்லையில் உள்ள எமது படைவீரர்கள் உம்மை வந்து காப்பார்கள் என்று கூறி அந்த 2 வாலிபர்களையும் தனித்தனி தீவுகளில் அந்த அரசன் அனுப்பி வைத்தான். 3 மாதங்கள் கடந்த நிலையில் ஒரு தீவிலிருந்து புகையானது மேலே வந்தது. இதை பார்த்த அந்த படைவீரர்கள் அங்கு விரைந்து சென்று அந்த இளைஞனை மீட்டு வந்தார்கள். அந்த இளைஞன் எலும்பும் தோலுமாக காணப்பட்டான். மன்னரிடம் வந்த பிறகுதான் அந்த இளைஞனுக்கு தெரிகிறது தன்னுடன் போட்டியிட்ட இன்னொரு இளைஞன் இன்னும் வரவில்லை என்பது. மன்னரிடம் அவன் இவ்வாறு கூறினான். மன்னா, நீங்கள் கொடுத்த அந்த சோளமானது 2 மாதங்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. ஆனால் நான் தான் என்னுடைய அறிவை பயன்படுத்தி 3 மாதங்கள் வரை அதை உண்டு நான் நீண்ட நாட்களாக நான் உயிர் வாழ்ந்து உள்ளேன். என்னுடைய போட்டியாளன் இன்னும் இங்கு வரவில்லை. இதிலிருந்து தெரிகிறது அவன் இன்னும் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்பது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்னும் சற்று நாட்கள் பொறுமையாக காத்திருங்கள். அதன் பிறகும் அவன் வரவில்லை என்றால் என்னை இந்த நாட்டுடைய மன்னனாக அறிவியுங்கள் என்று அவன் கேட்டுக்கொண்டான். மன்னர் தான் தவறு செய்து விட்டோமோ என்று எண்ண தொடங்கினார். இதற்கு மேலும் நாம் பொறுமையாக காத்திருந்தால் ஒருவேளை அந்த இளைஞனையும் நாம் இழக்க நேரிடும் என்று படைவீரர்களை அழைத்து கொண்டு அந்த தீவிற்கு விரைந்தார். அந்த தீவிற்கு சென்றவுடன் அந்த தீவில் அழகிய ஒரு குடிசையை கண்டார். அந்த குடிசை மூங்கில்களால் கட்டப்பட்டிருந்தது. உள்ளிருந்து அந்த இளைஞன் உற்சாகத்தோடு வெளியே வந்து மன்னரை வரவேற்று உள்ளே கூட்டிச் சென்றார். அந்த இளைஞன் முன்பை விட செழிப்பாக நல்ல உடல் வளத்தோடு காணப்பட்டான். இதை பார்த்து வியந்த மன்னர் இந்த இளைஞனிடம் கேட்டார். நான் கொடுத்த சோளமானது 2 மாதங்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன்னால் மட்டும் இங்கு எப்படி இத்தனை நாட்கள் உயிர் வாழ முடியும்? அதுவும் முன்பை விட நீ இப்பொழுது மிகுந்த வளமாக பலமாக இருக்கிறாய் என்று மன்னர் வியப்பாக கேட்டார். அதற்கு அந்த இளைஞன் அந்த மன்னரை சற்று பின்னே வாருங்கள் என்று அந்த வீட்டிற்கு பின்னால் கூட்டிச் செல்கிறான். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சோளத்தோட்டம் இருக்கிறது. மன்னா, தாங்கள் கொடுத்த அந்த சோளத்தை பாதியை நான் உணவிற்காக வைத்துக்கொண்டு மீதியை நான் பயிரிட்டு விட்டேன். 2 மாதங்கள் கழித்து எனக்கு அதிலிருந்து கிடைத்த சோளத்தை வைத்துதான் நான் ஒவ்வொரு நாளும் நான் உணவருந்து வந்தேன். இன்னும் எத்தனை காலம் வேண்டுமானாலும் என்னால் இங்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று மன்னரை பார்த்து கூறினான். இதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த அந்த மன்னர் நாட்டு மக்களை ஒன்று கூட்டி இவன்தான் உண்மையிலேயே இந்த நாட்டின் அடுத்த அரசன் என்று சந்தோஷமாக அறிவிப்பு செய்தார்.